இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 20ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித பர்த்தலமேயு திருத்தூதர் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 45 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு,
இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீர் இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது திருத்தூதரான தூய பர்த்தலமேயுனுடைய விழாவை பெருமகிழ்வுடன் கொண்டாடி மகிழ்கிறது. விவிலியத்தில் இவரை பற்றிய செய்தி மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களில் திருத்துதர்களுடைய அட்டவணை பகுதியிலும், யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலும், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43 51 வரை, திருத்துதர் பணிகள் நூல் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகிற போதும் வாசிக்கிறோம். உழுது நிலத்தின் மகன் நத்தனியேல் என்று அழைக்கப்படக்கூடிய இவரை குறித்துதான் ஆண்டவர் இயேசு, இவரே உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தூய ஜெரோம் குறிப்பிடும்போது, ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு இவர் இந்தியாவில் உள்ள கொங்கணம் கடற்கரை பகுதியிலும் மும்பை கடற்கரை பகுதியிலும் நற்செய்தி அறிவித்துவிட்டு அங்கிருந்து அர்மேனியா சென்று அங்கே நற்செய்தி அறிவிக்கும்போது மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்று கூறுவார். மைக்கேல் ஆஞ்சலோ ரோம் நகரில் இருக்கக்கூடிய சிஸ்டைன் பேராலயத்தில் வரைந்த ஓவியத்தில் தூய பர்த்தலமேயு உடலிலிருந்து உரிக்கப்பட்ட தன்னுடைய சதையை தாங்கி நிற்பது போன்ற படம் வரையப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இவருடைய விழாவை கொண்டாடுகிற வேளையில் இவர் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, தூய பர்த்தலமேயு இயேசுவின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பால் நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன் வருகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவின் அழைப்பை ஏற்று அர்மேனியாவில் நற்செய்தியை அறிவித்தார். அப்படி நற்செய்தி அறிவிக்கும்போது அர்மேனியா நாட்டு மன்னன் புலிமியோஸ் நற்செய்தியால் தொடப்பட்டு தூய பர்த்தலமேயுவிடமிருந்து திருமுழுக்கு பெற்றார். ஆனால் இது பிடிக்காத மன்னனின் சகோதரன் அஸ்தியாஜஸ் என்பவர் இவரை உயிரோடு தோலுரித்து சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொன்று போட்டான். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை அறிவிக்கும்போது புனிதர் அனுபவித்த துன்பத்தைப் போல நாமும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்மை எந்நாளும் காத்துக்கொள்ளும் என்பதில் நாம் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். தூய பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் 8ஆம் அதிகாரம் 35 கூறுவார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்பார். ஆம், கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் காத்து வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்தால்
எவ்வகை சவாலையும் நாம் துணிவோடு எதிர்கொள்ளலாம். தூய பர்த்தலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் என்னவென்றால், கள்ளம் கபடற்றவர்களாக வாழ்வதுதான். ஆண்டவர் இயேசு இவரை குறித்து கள்ளம் கபடற்றவர் என்று சொன்னார் என்றால், நிச்சயம் இவர் குழந்தையைப் போல தூயவராக, தூய மனத்திரராக வாழ்ந்திருக்க வேண்டும். மத்திய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று. ஆம், தூய மனத்தோரால் தான் கடவுளை முழுமையாக காண முடியும். மேலும் இங்கே கள்ளம் கபடற்ற உள்ளம் அல்லது தூய உள்ளம் என்பதை பிறர் துன்பத்தைக் கண்டு இறங்கிடும் உள்ளம் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அப்பங்களை பலுக செய்யும்போது ஒரு சிறுவன் தான் முதலில் மனமிறங்கி தன்னிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்க முன் வருகிறான். அவன் மக்கள் மீது மனமிறங்கி இருக்கலாம். இதை போலத்தான் தூய பர்த்தலமேயும் துன்புறும் மக்களை பார்த்து மனம் இறங்கி உதவி இருக்க வேண்டும். இது ஒரு கற்பனை கதை. கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை என்றிருந்த அழகான வீட்டிற்கு தந்தை வழி தாத்தா வந்தார். பேரனுடன் தங்கியிருந்து தன் கடைசி நாட்களை கழிக்க ஆசை கொண்ட அவருக்கு கண்கள் சரியாக தெரியவில்லை. கைகளும் பொருட்களை எடுக்கும்போது நடுக்கம் கொண்டது. அந்த அளவுக்கு வயதானவராக இருந்தார் அவர். ஒரு நாள் இரவில் சாப்பிடும்போது வீட்டில் எல்லாரும் ஒன்றாக மேசையில் அமர்ந்து சாப்பிடும்போது தாத்தா கரண்டியை கையில் எடுக்கும்போது கை தவறி கரண்டி கீழே விழுகிறது. பால் குடிக்க கோப்பையை பிடிக்கும்போது கை நடுக்கத்தில் பால் மேசை மீது சிந்திவிடுகிறது. அவர் சாப்பிடும்போதும் சாப்பாடும் கீழே சிந்திவிடுகிறது. இதனால் கணவனும் மனைவியும் எரிச்சல் அடைந்தார்கள். தொடர்ந்து தாத்தாவை பொறுத்து கொள்ள முடியாத அவர்கள் தங்களுடைய மேசையில் அவரை அமர வைக்காமல் ஓரமாய் அவருக்கென்று ஒரு தனி மேசையில் சாப்பிட வைத்தார்கள். அவர் சாப்பிடும்போது பாத்திரம் கீழே விழுந்து உடையாமல் இருக்க மரத்தால் ஆன பாத்திரத்தில் உணவு கொடுத்தார்கள். இப்படியாக ஒரு சில நாட்கள் கடந்து சென்றன. நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பேரன் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தான். எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது தாத்தா மட்டும் தனியே மேசையில் சாப்பிட்டு வந்தார். தான் ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்ற ஏக்கம் அவர் கண்களில் தெரிந்தது. ஒரு நாள் அந்த வீட்டு குழந்தை தாத்தாவின் பேரன் மரத்துண்டுகளை வைத்து ஏதோ விளையாடி கொண்டிருந்தான். அதை பார்த்த அவனுடைய அப்பா மகனிடம், தம்பி, என்னப்பா விளையாடுகிறாய் என்று அன்பாக கேட்டார். அதற்கு அந்த குழந்தை, நான் இந்த மரத்துண்டுகளை வைத்து 2 பாத்திரங்கள் செய்கிறேன்பா. நான் பெரியவன் ஆனதும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டுமல்லவா, அதற்குத்தான் இது என்று ஒரு போடு போட்டான். அப்பாவால் எதுவுமே பேச முடியவில்லை. கண்களில் கண்ணீர் ததும்பியது. தான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்தது. குற்ற உணர்ச்சி மேலிட்டவராய் மறுநாளிலிருந்து தாத்தாவுக்கும் அவர்கள் அமரும் மேசையிலே உணவு பரிமாறப்பட்டது. பக்கத்திலேயே நின்று தாத்தா சாப்பிடும் வரை அவர்கள் கவனித்து கொண்டார்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார்கள். கள்ளம் கபடற்ற தங்களது உள்ளத்தில் பிறரது துன்பத்தைக் கண்டு இறங்கும் மனத்தையும் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகையால் தூய குழந்தைகளைப் போல, புனித பர்த்தலமேயுவைப் போல கள்ளம் கபடற்ற மனத்தினராய், பிறருக்கு இறங்கும் உள்ளத்தினராய் வாழ்ந்து இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.